Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th standard 3rd midterm டெஸ்ட்டோட சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். நேற்று பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் நேற்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். மேக்ஸ் வந்து 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். சோஷியலில் வந்து 50 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். அதில் 8 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 8 out of 8 ஃபுல் மார்க்ஸ் வாங்குற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா இருந்திருக்கணும். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருங்க. 1 மார்க்ஸில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. assertion reason கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 3rd midterm டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் அதை ஃபாலோ பண்ணி கிவ் ஷார்ட் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் எனி 6 இல்லையா. இதில் question number 16 is compulsory. 16th question வந்து compulsory. 16th என்ன question பார்த்தீங்கன்னா எதிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து complete the following diagram. ஸோ கொடுத்துருக்குற அந்த மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜியோகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ 9th and 10th 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின்ஸ். அண்ட் தென் சுனாமி அது வந்து ஜியோகிரஃபி கொஸ்டின். அண்ட் இஸ் த ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன் செகண்ட். அதுக்கு அடுத்தது வாட் டஸ் த ஸ்டடி ரிவீல் அபவுட் த ஆக்குபேஷன் அண்டர்டேக்கன் பை மைக்ரன்ஸ். இதுவும் வந்து ஹெல்மெட் இது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் போயிடுது. ஸோ ஜியோகிரஃபிலேருந்து 2 கொஸ்டின் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டயக்ராம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நம்ம கவர் அப் பண்ணதில் மொத்தமே வந்திருக்கு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமில் கம்பல்சரி ஒரு 2 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா Roman number 3 answer in paragraph any 6 question. Each one carries 5 marks. ஸோ கம்பல்சரி 1 மார்க் எதுக்கு படிக்க சொல்கிறதுனா இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லேயே நமக்கு எதை கேட்டிருக்காங்க, fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 1 மார்க் படிக்கும் போது இதில் 5 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக வந்துடுது. 1 மார்க் 8 மார்க்ஸு ப்ளஸ் இது ஒரு 5 மார்க்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நம்ம கம்பல்சரி படிக்க சொல்கிறோம் இல்லைங்களா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அடுத்தது ட்ரா எனி 6 டிராஃபிக் சைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தட். இதையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் அந்த லெசன்ஸில் இல்லாத கொஸ்டின்ன்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும். பார்க்கலன்னா அதை வந்து 9th standard பிளேலிஸ்ட்டில் 9th standard 3rd midterm டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து இருக்கும். இந்த சிவிக்ஸில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 19, 20 இதில் வந்து ஆன்சர் எனி 6 தான் கேட்டிருக்காங்க. எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேராகிராஃபாக எழுதுறதை காட்டிலும் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கிளியராக இருக்கும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ 10th நெக்ஸ்ட் இயர் 10th இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போலேருந்தே வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கோ இல்லை சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுறதுக்கோ அந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்து கீ பாயிண்ட்ஸ்லாம் வேரியேஷன் அதாவது ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரி சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்கல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஷியேட்னு எதெல்லாம் வருதோ அதெல்லாமே படிச்சிருங்க. அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியோகிரஃபியாக இருக்கட்டும், அண்ட் தென் டைம்லைன் இருந்தால் டைம்லைன், இந்த மைண்ட் மேப்போ இல்லை ட்ராயிங் அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஆனுவல் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீக்லேயே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டடி பிளானும் வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் சில பேர் வந்து 3rd midterm டெஸ்ட் இல்லை நீங்கள் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளானும் போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹரிபரியாக முடிக்காத மாதிரி ரொம்ப கொஞ்சம் மீடியமாக வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கே வந்து நமக்கு டைம் பத்தலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டிலே பண்ணாதீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.